Welcome back to Supermarket Simulator. Guys, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம லெவல் 20 வந்துட்டோம். இன்றைக்கி என் தங்கச்சியும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரோம். ஸ்டாக் எல்லாம் ஃபுல்லாக அடுக்கியாச்சு. அண்ட் நம்ம லெவல் 20 வந்துட்டோம். அண்ட் நம்மளால் இப்போ லோன் வாங்க முடியும். எத்தனை 5000 வரை வாங்க முடியும். ஒரு லோன் எடுத்தேன், ஆனால் நம்ம ப்ராடக்ட்ஸுக்குன்னே தேவைப்பட்டுச்சு. ப்ராடக்ட்ஸ்க்கே 10000 ரூபாய் ஆகுது. எல்லாம் டபுளாக வாங்கிட்டோம். அப்புறம் ஆமாம், இந்த கடை பேர் ஏதோ ஆரம்பிக்குமே, கும்புரசாமி. என்னது யாரு நம்ம ஒர்க்கரை ஹையர் பண்ணலாம். ஆனால் 335 செக் அவுட்ஸ் தான் முடிச்சிருக்கோம். 400 தான் இருக்குது. 400 தான் குழம்பிட்டேனே. 400 மிச்சம் இருக்குது. நம்ம இந்த இதில் வீடியோவில் பார்க்கலாம். இந்த பில் கவுண்டர் இவனோட பேர் என்ன? முனுசாமி. முனுசாமி. அப்போ கடை பேர் வைக்கலன்னா அது கடை தரல அவங்க. இவன் பேர் கண்ணுசாமியா? இல்லை, என் பேர் நெருப்பா? தீயா வேலை செய்வோம். ஒர்க்கரை நம்ம ஹையர் பண்ணணும்னா லெவல் 22 வரணும். இனி மைன்கிராஃப்ட் வீடியோ வராது. அது வர கொஞ்ச நாள் ஆகும். பார்ப்போம், வேறு எதாவது பண்ணலாம். வேறு ஏதாவது சிமுலேட்டர் கேம்ஸ் முடிச்சா. சிமுலேட்டரா? ஆமாம், இது பேர் சிமுலேட்டர் தானா? இல்லை, சூப்பர். நம்ம இப்போ ஃபுல்லாக எல்லாமே ஸ்டாக் அடிக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா 2 வாங்கியிருக்கு ட்ரே. அது ரேக். ஆமாம், 2 ரேக்கு, அப்புறம் ஒரு பில் கவுண்டரு, ஒரு ஃப்ரிட்ஜு. ஏன்னா அந்த பில் நிறைய பேர் வரனால அந்த பில் கவுண்டரில் எல்லாம் நிற்கா. அதனால இடம் பற்ற மாட்டேங்குது. இதாகிடுச்சுன்னு இன்னொன்று கவுண்டர் வாங்கினேன். சரி, கதை இது திறந்தாச்சு. அப்போ ஆளையே வேணும், வருவாங்க எல்லாரும். நம்ம இன்னைக்கு வந்து லோன் வாங்கினோன்னா லோனை கட்ட முடியல. எல்லாம் நீங்கள் நினைக்கிறது என் மைண்டில் தெரியுது. என்னென்னா, இவன் நிறைய கஸ்டமர் வராங்கன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு கஸ்டமரை கூட காணோம் அப்படின்னு. 20 பேர் தான் வரோம். அவங்க ஆனால் நிறைய வாங்குவாங்க. ஆமாம், ஒரு ஆள் 100 ருபீஸ்க்கு வாங்கினாங்கன்னா ஒரு நாள் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? 20 பேர்னா ஒரு நாளைக்கு 100 நான் சொல்லியிருக்கேன். கைஸ், இந்த 5000 வாங்கலாம் பார்த்துக்கோங்க. ஆனால் நம்ம வாங்கி நம்மளுக்கு லாஸ் ஆகிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். நீயே சம்பாதிமா வேண்டாமா? என்னது இது? எது? இது சொல்லிகிட்டே இருக்கோம். ஐயோ, நான் காசு என்ன அதிகமாக வச்சுருக்கோம். லைசன்ஸ் வாங்குமா கைஸ் இந்த வீடியோவில்? இவன் என்ன உனக்கு? நீ பிச்சைக்காரனா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அப்புறம் என்ன சொல்கிறது? இவன் அதுக்குள்ளே ஸ்டாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முட்டை தீந்தா? கஸ்டமர்ஸ் முட்டை தீந்தா தெரியல. எப்படியாவது இந்த ஒர்க்கரை தூக்கிட்டு நம்ம பில்லு போடணும் கைஸ். ஏன்னா அவன் சைடு எல்லாரும் போகிறாங்க. வாங்கிட்டேன். இன்னும் 1 ரூபா தானே வைக்கணும். சில்லறையா? முதல்ல 100 ருபீஸ். எத்தனை சில்லறையில் எத்தனை? 10. நம்ம இஷ்டத்தை கொடுக்கலாம். அப்படியா? உனக்கு கைஸ், இவனை தூக்கி விட்டுருவோம் கைஸ். நம்மள்கிட்ட பில் போடுற மாதிரி வருவோம். ஏன் தெரியுமா? நம்ம இப்போ வந்து செக் அவுட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த நீ அவ்வளோ ரூபா கூட்டி வச்சிருக்க? இல்லை. அப்போ எல்லாரும் ரூபா கூட்டியிருக்குன்னு சொல்லலாம். அப்படிலாம் அவங்க சொல்லலையே. அவங்க என்னத்தையும் சொல்லட்டு. இங்கே வாங்கடா. ஐயோ, யாரும் வர மாட்டீங்க. உன்னை யாரும் மனுஷனை நினைக்க. எடுத்துட்டியா? ஆமாம், அவனை தூக்கிட்டேன். எப்படி கைஸ்? ஆனால் வேலையை விட்டு எடுத்து. அப்போ எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா பில் கவுண்டர்? அங்கேயும் போய் போடுவேன், இங்கேயும் போய் போடுவேன். ஆள் நிற்பாங்களா அங்கேயும்? ஆமாம். உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாமல் வேலை? அவன் இருந்தால் இருக்கட்டு, என்ன ஆக போகுது? உனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன ஆகும்? சொல்ல மாட்டேன். அவனுக்கு இது கொடுக்கணுமா? கைஸ், இப்போ நம்ம இது அடிச்சாச்சு. ஒரு முட்டைக்காக கடைக்கு வந்திருக்கீங்க. நல்லா தப்பு இல்லையே, வரலாமே கடைக்கு. வாட்டர் பாட்டில் ஒரு முட்டை எவ்வளோ ரூபா? ஒரு முட்டை பாக்கெட். நானே நிஜமான கடையை வச்சுருக்கேன். எனக்கு எந்த மாதிரி கேட்குறேன். நிறைய வாங்கியிருக்கானே. பெரிய கஸ்டமர் இருக்காங்க. பணக்காரனாக இருக்கும். இந்த கஸ்டமரை முடிச்சு அந்த ஏரியா
அந்த கஸ்டமரை முடிச்சு இந்த ஏரியா. என்ன சொல்ற? ஒன்றுமே புரியல. ஒரே மாதிரி 2 பேர் நிற்கா. தாத்தா வராரு, கதரோட போறாரு. இது தாத்தா தான் கைஸ் வந்திருக்காரு. இல்லை பாட்டி. தாத்தா. ஆமாம் தாத்தா. என்ன இப்போ அவங்களும் நிற்காங்களே எல்லாம். பால் நிறைய பேர் நிறைய வாங்கிடுவான். செட்டான பால்னால உனக்கு அப்படி தெரியும். அவன் பாடி பில்டரில் அதான் நிறைய பால் குடிக்கிறான். தானே தாத்தா தான் நினைக்கிறீங்க. தாத்தா தாத்தா வராரு. தர்ற ஊற வச்சு இது என்ன வரும்? தர்ற ஊற போகாது, இதில் விட போகாது. அப்படியா? பாட்டி எங்கே போனாங்க? பாட்டி வராங்க, இதில் விட போகிறாங்க, பதற விட போகிறாங்க. எங்க காடாவது சாக்லேட். இது இது ரூபாய். இது இது காயினா? செண்டுகள். செண்டா? செண்டு ஸ்ப்ரே. அது இல்லை, சென்ட். உங்களுக்கு மொத்தம் 1903 ஆச்சு. கைஸ் இதில் ஹையஸ்ட் 1000 rupees ஒரு நாளைக்கு நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். இதில் 1000 rupees கிட்ட நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. அண்ட் அந்த 1000 rupees தான் நான் எல்லாம் டபுளாக வாங்கி போட்டிருக்கேன். அந்த லோனையும் சேர்த்து தான். ஓகேவா? அந்த ஒரு இதில் நம்ம பால் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அதுக்கு ஏன் நீங்கள் மூஞ்சக்கனி ஒரு மூஞ்சக்கனி 79 ஹையஸ்ட் ஸ்கோர். அப்படிலாம் கிடையாது. லைட் சுவிட்ச் போடுங்கோ. லைட் சுவிட்ச். இது என்னது? சாக்லேட்டா? சாக்லேட் காஃபி. இதுக்கு ஜூஸா? தென் டெட்டாலா? டெட்டால் தானே, கைக்குள்ள ஒரு டெட்டால். ஸ்பைஸ் ஸ்பைஸ் ஸ்பைஸ். பால் 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 பேக்கெட். கைஸ் நம்ம ஒர்க்கரோட ஸ்பீடாக தான் வேலை செய்கிறோம். அம்மா கணக்கு தள்ளாடிட்டு இருக்கோம். எனக்கு எடுக்க தெரியாது. அங்கே போ. இப்போ எல்லாம் எல்லாரும் இங்கே வந்துடுவா. அங்கே கூட்டமாக இருக்கு பாரு. நீ அந்த ஒன்றை எடுத்து உள்ளே வச்சிரு. அப்போ யாரும் வரமாட்டால. ஹலோ, கேக்குதா? தேன் தேன் தேன். கூட்டம் எப்படி நிற்குது? 9 மணி ஆனாலும் வருவாங்களா கஸ்டமர்? நம்ம ஊர்லலாம் டைம் எவ்வளோ ஸ்லோவாக போகுது. இதில் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகுது? அநியாயமாக தெரியல. பாட்டியம்மா. அந்த இது என்ன பிஸ்கெட்டா? அதில் என்ன இருக்குன்னு இவ்வளோ வேணும் வாங்குறாங்க. நன்றி. அடுத்த வாட்டி எங்கள் கடைக்கு வாங்க. 1000 rupees ஆக போகுது. ஆமாம், கொஞ்சம் கிடச்சா போதும். தேங்க்யூ சார். அடுத்த வாட்டி எங்கள் கடைக்கு வாங்க, வேறு கடைக்கு போயிடாதீங்க. அங்கே போ. ஏன் இங்கே வைக்கிறேன்? அந்த பில் கவுண்டரை பூட்டி வச்சிட்டேன். திரும்பி எப்படி அவங்க வரக்கூடாமல் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. திரும்பி எங்கே கிடைக்க வாங்க சார். 1000 rupees ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வீடியில் எப்படியாவது நம்ம திரும்பி எங்கே கிடைக்க வாங்க மேடம். ஒர்க்கர் ஹையர் பண்ணுறோம். திரும்பியும் எங்கே கிடைக்க வாங்க சார். திரும்பியும் எங்கே கிடைக்க வாங்க. பாட்டி பாட்டி தானே பாட்டி. என்ன எல்லோரும் இதையே வாங்கிட்டுருக்கா? அதில் என்ன இருக்குது? காடா? திரும்பியும் கொடு. திரும்பி எங்கே கிடைக்க வாங்க சார். இவர் என்ன ஒரே கலரில் 5 அணை வாங்கியிருக்காரு.
திரும்பி எங்கள் கடைக்கு வாங்க சார். இன்னும் கிளிக் ஆகும் அப்படின்னு வந்துச்சு. கைஸ் திஸ் இஸ் அ பிசி கேம் கைஸ். பிசி கேம் இப்போ ஃபோனில் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. அதான் நம்மள்ட்ட அப்டேட்ஸ் அவ்வளோ திரும்பி எங்கள் கடைக்கு வாங்க சார். கோட்டு போட்ட சார் நிறைய வாங்கியிருக்காரு. தாத்தாவா இல்லை ஏங்க் மேன். திரும்பியும் எங்கள் இதில் இன்னும் காசே கொடுக்கல. திரும்பியும் எங்கள் கடைக்கு வாங்க சார். யார் தாத்தாவா? இல்லை திரும்பி எங்கள் கடைக்கு வாங்க சார். ஓகே கைஸ், கடையை பூட்டி எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்ப்போம். கைஸ் மொத்தமாக 87 டோட்டல். ஒரு லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஐயோ என்னது இது? ஓ நோ லாஸிங். ஸோ நம்ம இன்னும் எவ்வளோ செக் அவுட்ஸ்? நோ 68 செக் அவுட்ஸ். கைஸ் நான் 68 செக் அவுட்ஸ் முடிச்சுட்டு உங்களை வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படியா? ஆமாம், ஏன்னா இப்போ நான் காமிச்சிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். இத்தனை நான் ஒரே வேலையை தான் பண்ண போகிறேன். அதனால் நான் இன்னும் 68 கொஞ்சம் தான் இருக்குது. நான் அதை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறேன். அது வரை வெயிட் பண்ணுங்க கைஸ். அது 2000 years later. கைஸ் ஒரு வழியாக நம்ம ஒர்க்கர் ஹையர் பண்ணிட்டோம். 2 ஒர்க்கர் ஆகிட்டானுங்க. நீ தான் நான் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா நீ எதுக்கு ஒர்க்கர் ஹைட் பண்ண? எனக்கு ஆள் பற்றாக்குறை. இனி பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம 2 லைசன்ஸ் வாங்கினோம் கைஸ். இங்கே பாருங்கள், இதோட ரேட் எல்லாம் தாறுமாறாக இருந்து. என்ன எவ்வளோ? இதோட ரேட்லாம் வேறு லெவலு. நீ என்ன 2 ரூபான்னு வச்சுருக்க? ஓ 20. இதோட ரேட் 18 rupees. அதில் எவ்வளோ ரூபா? இதோட ரேட் பாரு 30. 30யா? எத்தனாவது லெவல்? 25. அப்போ நம்ம 30 வச்சு தான் ஆகணும். 3 ரூபீஸ்னு வச்சா உனக்கு தான் லாஸ். வச்சுட்டோம் கைஸ். 30 rupees ஆயிடுச்சு. இது என்னது? அந்த 25 rupees. இது இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்ம ஸ்டாக் அடிக்கிட்டோம் கைஸ். சூஷி. சூஷி. ஆமாம் சுஷி தான். புதுசு புதுசாலாம் வந்திருக்கு. அதான் புது ஸ்டாக்ஸ். லைசன்ஸ் 1000க்கே நினச்சேன். பாருங்க ரேட்டா 300 200. அப்பா ஒப்போ என்ன இனி நம்மள்ட்ட அதனால் 2000க்கு லைசன்ஸ் எடுத்தேன். லைசன்ஸ் ஏன்னா எடுத்தேன்? லைசன்ஸ் லோன் எடுத்தேன் கைஸ். நம்மள்ட்ட 10 லெவலாம் இன்னும் கெட்டலை. நான் இப்போ இந்த இதோட காசு தான் நம்ம இப்போ லோனாக கெட்ட போகிறோம். ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு. லாஸ் ஆகிடுச்சா? எவ்வளோ ரூபா தீர்ந்துச்சு. 2000 சேர்த்து வச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜு வாங்க வேண்டியது வந்துட்டு 5000க்கு இன்னும் லோன் எடுக்கிற மாதிரி ஐடியாவில். இது நம்ம இன்றைக்குள்ளே கெட்டியாகணும். ஏன்னா நம்ம கெட்டலைன்னா அவ்வளோதான். இதாக இருக்குது. நம்ம இன்னும் 4090 rupees நம்ம கட்டணும். ஆனால் 50 பில்ஸ் இருக்கா நம்மள்ட்ட. 50 பில்ஸையும் கெட்டதுக்குள்ளே அவ்வளோதான். கதை மோகியா. எஸ் வாங்க கடையை திறந்து விட்ருவோம். சும்மாவே கையில் காசு நிற்காது. $30 இருக்குது. அதனால நம்மளுக்கு சில்லுன்னு காசு வர ஆரம்பிச்சிரும். இடத்த பெருசாக்கலாம் தான் நினச்சேன். 5000 கொடுத்து லோனாக வாங்கி இடத்த பெருசாக்கி பார்ப்போமா? இடத்த லோன் வாங்கவா? வாங்கு. சும்மாவே நம்ம கையில் காசு நிற்காது. இதில் 4000 ரூபாய்க்கு லோன் இந்த இது கட்ட வேண்டியது இருக்குது. எப்படிடா பண்ணுவேன்? அதான் எனக்கும் தெரியல. பெருசாயிருமா இடம்? ஆமாம் எவ்வளோ வாங்கிட்டேன் கைஸ். கடை எங்கே அப்டேட் ஆகிருக்கு? எந்தா ஓ இடத்த எப்படி அடைச்சிட்ருக்கு பாருங்களேன். இது திடீர்னு பார்க்கும்போது இருக்கிற மாதிரியே இல்லை. இன்னும் வைக்க முடியல. இப்படி இருந்தால் நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்க. ஓகே நம்ம அடுத்த அப்டேட்டில் வைக்க முடியாது. ஆமாம் கைஸ் வைக்க முடியல. ஃப்ரிட்ஜு மட்டும் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் என்னடா அது?
நம்ம இப்போ நிறைய ரேக் வாங்கி வைக்கலாம். இப்போ மட்டும் இதுக்காண்டி வச்சுருக்கேன். இது நல்லா இல்லை. இங்கே கொண்டு பில் கவுண்டர் வச்சிருக்கலாம் வேண்டியதானே? எங்க அந்த அந்த ஆமா ஓட்டை கைஸ், அதில் பில் கவுண்டர் வச்சு விட்டுறலாம். ஐயோ ஏன்ல பெட்டி ஆக்கிட்டேன். உள்ள ஆனால் அப்படியே இருக்கு. அது அப்படிதான் இருக்கும். இனி இதை அரேஞ்ச் பண்ணோம். போனால் இதில் வந்து இதை வேற நான் ஓப்பன் பண்ணேன். எனக்கு காசு நிறைய இருக்குன்னு மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சு. சில்லுன்னு போயிட்டு நம்ம லெவல் 22 போயிட்டோம்னா ஒர்க்கரை ஹையர் பண்ணி விட்டுறலாம். எத்தனை தான் ஹையர் பண்ணுவியா? ஏன்னா மேலே வைக்க முடியுமா? மேலே மேலே ஆமாம். நீ அப்போ நிறைய பாக்ஸ் இருந்தால் வைக்க மாட்டீங்க? அது 2 பாட்ஸ் மட்டும். ஆமாம், இந்த எக்ஸ்ட்ரா பெஞ்சு மாதிரி இருக்குல்ல, இது ஒன்றா இன்னும் 2 அப்கிரேடு தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த 2 அப்கிரேடை முடிச்சிட்டோன்னா மாடி பேருமா பாருங்க. நம்மகிட்ட 5000 ரூபா இருந்துச்சு. நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம பண்ணியிருக்கோம். மாடி வருமா? ஆமாம், மாடி வராது, தெரில. அது கைஸ் எல்லாம் நான் நினச்சேன். என்னாச்சு? அது என்னது இதுக்கு வந்தேன் நினச்சேன். எல்லாமே 1000 மேலே வரும்னு பார்த்தா எல்லாம் இதுக்கு மட்டும் வச்சுருக்கானுங்க. ஏதாவது வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கு. கடையில் ஆள் இருக்கா இல்லை என்ன ஆச்சு? 200 ரூபா வர மாட்டேங்குது மாதிரி. ஓ, பில்லு போட்டுட்ருக்கானா? கைஸ் இவன் பேர் முன்னுசாமி. இவனுக்கு பேர் இன்னும் வைக்கல. கண்ணுசாமின்னு வச்சுது. இல்லை, இவன் அது முன்னுசாமிக்கு வேற, அது வேற ஒரு பேரை கமெண்ட் பண்ணுங்க விடுங்க. அப்புறம் நம்ம மண்ணுசாமி அது நல்லா இருக்காதுல்ல. நம்ம இவ்வளோ தூரம் கடையை கொண்டு வந்ததே பெரிய விஷயம். இல்லை, எல்லாத்தையும் தூக்கி வைப்பான்ல அவங்க. அவன் ஒர்க்கர் எல்லா பொருளையும் எடுத்துட்டு இருப்பான். அவன் பேர் வந்து ஃபயர், நெருப்பு வந்து நெருப்புடா. அவன் எப்போவுமே தீயாக தான் வேலை செய்வான். நான் சிங் சேனல் வரோம்ல, தீயாக வேலை செய்வேன் அப்படின்னு அவன் மேலே இந்த நெருப்பாக வருமே, அவனை போல். அதே கலரில் தான் ட்ரெஸ்ஸும் இருக்குது. இன்னும் ஒரு ரேக் இதில் வச்சு விட்டுறலாம். நெருப்புடா. இன்னும் ஒன்று இங்கே ஒன்று, அது நல்லா இருக்குல்ல. வைக்க முடியான்னு பாரு. வைக்க முடியும், கண்டிப்பாக வைக்க முடியும். குட்டி ரேக்கில் இந்த மாதிரி கிடையாதா? நிறைய இடம் இருக்குது. டபுள் ரேக் தான் உண்டு, வச்சிட்டோம். சிங்கிள் இருந்தால் அந்த இடுக்குலலாம் கொண்டு போய் வச்சுக்கணும். இப்போவே பாருங்கள், 900 ருபீஸ் நம்ம சேர்த்துருக்கோன்னா நம்ம கடையோட ப்ராஃபிட் உங்களுக்கு இதுலேயே தெரியும் நினைக்கிறேன். ரூபாய் வருமா? இங்கே ஒரு கிளிச் ஆகிட்டு கைஸ். எண்ணெயை கொண்டு இங்கே வச்சுட்டு இந்த காஃபி தூளியும் கொண்டு இந்த ஒர்க்கர் பையா தூக்கி இங்கே வச்சுட்டு வந்திருக்கான். இந்த நெருப்பு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. இப்படியே இருக்கு அவன் பண்ண இந்த தேவையில்லாத வேலையால். அவன் அந்த இடத்த மாற்று, இந்த பில் கவுண்டரை மாற்று. நம்ம இப்போ கொஞ்சம் ரேக்கும் ஃப்ரிட்ஜும் வாங்குவோமா? ஏதோ ஒரு டேபிள் கணக்கு இருக்குது. இது என்னது? அது ஃப்ரிட்ஜு தான். இது அந்த ஃப்ரீசர். ஐஸ்கிரீம் இருக்கா? அது அடுத்த இதில் தான் வரும். வாங்கவா அப்புறம் வாங்கிக்கலாமா? அப்புறம் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கி வச்சுக்கோம். அண்ட் வித்யா பில் கவுண்டர்லேயே 2 பில் கவுண்டர் இருக்குது. ஆமாம், 2 விதமாக உண்டு. ஒன்று ரைட்டு, ஒன்று லெஃப்ட்டுன்னு. ஆமாம், ஃப்ரிட்ஜு நம்ம பெரிய ஆளாகிட்டோம். இஷ்டத்துக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்ப்பீங்க நினைக்கிறேன். இஷ்டத்துக்கு எவனாவது இப்படி செலவு பண்ணுவானா கைஸ்? அவன் இஷ்டம், நம்ம பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன, நம்ம காசு தானே. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த திருப்பி இந்த சைடு வை. கரெக்டாக தான் இருக்குது. அதில் வைக்க முடியாது, இடம் பார்த்தாதான். என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம். பெல் கவுண்டர் எடுத்து இடத்த மாற்று. என்ன கைஸ் கிளிச்சு ஸ்டெக்காக வரும் கைஸ். நம்ம இந்த ஒரு பாட்டை வாங்கிட்டோன்னா வேலை ஈஸியாக இருக்கும். பில் கவுண்டரை இடம் மாற்றிடலாம். அப்புறம் நம்ம முனுசாமி தான் பில்லு போடுறாரு. இவன் சும்மா தான் இருக்கான். இவன் கண்ணுசாமி. சார் ரொம்ப ரேட்டுன்னு நினைக்காதீங்க, ஏன்னா எங்களுக்கு வேறு கட்டுப்படி ஆகாது. கட்டுப்படி ஆகலை ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா போடனாலும் போட்டுக்கோங்க. இந்த இந்த பண்ணு வாங்கணும். பண்ணு இந்த ஹோட்டல்லாம் எல்லாம் வாங்கி லைட்டு வாங்க மறந்துட்டு பார்த்தீங்களா? லைட்டு எக்ஸ்ட்ரா இடம் வாங்கி லைட் இல்லாமல் இருந்தால் எப்படி? எத்தனை இவ்வளோ லைட்டு வைக்குவியா? 9 லைட் அதுக்கு. எல்லா இடமும் வாங்கிட்டோம்ல. வேறு லைட் இல்லையா மேலே? இல்லை. எங்கே போச்செல்லாம்? ஆமாம், ப்ரெட்டு வாங்கணும்னு நினச்சேன்ல. நீ எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தியா?
இந்த நெருப்புக்கும் ஞாபகம் வருதுன்னு தான் நினைக்கேன். என்ன குட்டி குட்டியாக இருக்கு. எதுக்கு இத்தனை ஃப்ரிட்ஜு? சிங்கிள் டோர் போட்டிருக்கு ஃப்ரிட்ஜு சிங்கிள் டோர் தேவைப்படுது. என்னது இது? கொச்சன்னு இருக்கா. நம்ம லைட்டு போட்டால் தான் சரியாகும். கொச்சேன்னு இருக்கு. நல்லாவே இல்லை பார்க்க. பாருங்க. நீ தான் லைட்டை கொண்டு வைக்கணும், அவன் வைக்க மாட்டான். ஆமாம், லைட்டை கொண்டு அங்கே வைக்க. வாங்க லைட்டு வைப்போம். அங்கே ஒரு லைட்டை கொண்டு அங்கே வச்சுட்டு வந்த எல்லா எண்ட்லேயும் ஒரு லைட்டை வச்சா நல்லா வெளிச்சம் கொடுக்கும். எஸ், தட் ஒன்லி ஐ வாஸ் டூயிங். ஏய், அந்த எண்ட்ல ஒரு லைட். இந்த லைட் எல்லாம் வச்சா கண்ணு கூசாதா? ஸ்பார்க் லைட், திஸ் இஸ் கால்ட் அஸ். ஒரு இடம் லைட்டு தேவையில்லாம தான் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ஒரு இடம் மட்டும் இருட்டா தெரியும். அந்த இடத்துல மட்டும் 2 வை அந்த உள்ள போய் காணிய. இந்த இடம் மட்டும்தான் இருட்டா தெரியும். இந்த இடத்துல லைட் வச்சாலும் வைக்கலாட்டியும் ஒரே ஃபீல் தான். நீங்க இருடா, அவனை நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன். நான் வேணும் மனுஷன், அவனை நாளைக்கு நான் இதுக்கு லைசன்ஸ் வாங்குறது உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பேன். நம்ம இப்போ நான் இதை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் விளாண்டு லெவலை ஏற்றி இன்னைக்குள்ளே லெவல் 22 பேர்லாம் நினச்சேன். பாட்டு முடியல. இதுக்குள்ள பாப்போம், முடிஞ்சிட்டுனா நம்மளுக்கு தான் ஈஸி. பிசி லெமன் ஸ்குவிசி. ஓகே கைஸ், இந்த டேயோட நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இது நல்ல வெளிச்சம் வருது. நடுவில் வச்சா நல்ல வெளிச்சம் வருது. நம்ம ஒர்க்கருக்காண்டி தான் இவ்வளோ லைட்டு போட்டுட்ருக்கோம். அவனுக்கு கண்ணே தெரியாது, சும்மாவே அவனுக்கு கண்ணு தெரியாது. இல்லை லைட் வச்சா மட்டும் தெரிஞ்சிருமா? எங்கே கொண்டு எதெல்லாம் வச்சுருக்கான் பார்த்தல நீயே. கைஸ், இந்த கஸ்டமரோட கடையை முடிச்சிருவானா? கடையை உடச்சிருவியா? இல்லையே, அப்படியே முடிச்சிருவான். அந்தரத்தில் பிறகு. ஆமாம் கைஸ், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க? 10 ரூபா வரும். எனக்கும் தெரியாது. லைவ் கொண்டு வரலாம் கைஸ் இந்த கேமில் நம்ம. பட் அது வந்து லேக் ஆகுது. நான் பார்த்துட்டு இன்னும் அது அப்படி தான் இருக்கா? இந்த பாக்ஸை தப்பாக வச்சுருக்கானே. ஆமாம், அது கிளிச்சி ஆகிருக்கு. பார்ப்போம். லைட்டு நிறைய மாட்டவா செய்கிற. பார்க்க கொச்சேன்னு இருக்கும். சரி, நம்மளுக்கு தானே வெளிச்சம். 2 லைட் எடுத்து வச்சிடலாம். இவங்க தான் லாஸ்ட்டு கஸ்டமர். இவங்களோட வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். எதுக்கு இவ்வளோ இதுன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ராவாக தான் வச்சுருக்கேன் எல்லாத்தையும். இதையும் வச்சுறேன். அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிடலாம்ல. இதா ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பாய் இல்லை, ப்ராஃபிட் பார்த்துட்டு பாய் சொல்லலாம் கைஸ். -8,466 rupees மைனஸ். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் கைஸ்.